ஓகே, ஆப்பிள் இப்போ அவங்க iOS 26.1 அப்டேட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணிட்டு என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்க்கலாம். அப்டேட்டோட சைஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 11.83 GB அப்டேட் வந்திருக்கு. ஸோ எல்லா டிவைஸ்க்கு இதே மாதிரி சைஸில் வந்து இருக்காது. அவங்க என்ன அப்டேட் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சைஸ் வந்து வரும். இப்போ அப்டேட் நவ் பட்டன் கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிட்டு என்னென்ன புது ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன், இந்த iOS 26ல நம்ம லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து கொண்டு வந்தாங்க. அது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா ஆல்ரெடி நம்ம செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னு ரெடியூஸ் டிரான்ஸ்பரன்சின்னு இருக்கும். அது ஆஃப் பண்ணால் நமக்கு அந்த கிளாஸ் டிசைன் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இப்போ இந்த அப்டேட்டில் நம்ம இன்னும் கூட வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும். நம்ம செட்டிங்ஸில் போனோம் அப்படின்னா டிஸ்பிளே அண்ட் பிரைட்னஸ், அங்கே நமக்கு வந்து லிக்விட் கிளாஸ் அப்படின்னு பார்க்கலாம். இங்கே நமக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று கிளியர், இன்னொன்று டிண்டட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கிளியர் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து இருக்கும். டிண்டட் செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா லிக்விட் கிளாஸ் டிசைன் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கிளியர் செட் பண்ணுறோம். இப்போ நம்ம டிரான்ஸ்பரன்சி வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம டிண்டட் வந்து செலக்ட் பண்ணுறோம். இப்போ லுக் வந்து பாருங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு அந்த கிளாஸ் டிசைன் பிடிக்கல அப்படின்னு டிண்டட் செலக்ட் பண்ணி ஆஃப் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், டயலர் ஆப்லேயும் நமக்கு அந்த லிக்விட் டிசைன் வந்து பார்க்க முடியுது. நம்ம நம்பர் என்டர் பண்ணுற ஏரியாவில் ஃபஸ்ட் iOS 26ல வந்து எப்படி இருக்குன்னு வந்து பாருங்கள். டிசைன் இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம 26.1 அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நமக்கு அதை கிளிக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு சின்ன கிளாஸ் எஃபெக்ட் நம்ம நோட்டீஸ் பண்ண முடியுது. நெக்ஸ்ட் ஒன், கிளாக் ஆப்பில் நமக்கு ஒரு சின்ன சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம டைமர் வந்து எனேபிள் பண்ணிடுறோம். இப்போ iOS 26ல வந்து பாருங்கள், நம்ம டைமர் முடிச்சதுக்கப்புறம் ரிப்பீட் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ 26.1 அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நமக்கு வந்து பாருங்கள் நம்ம ஸ்டாப் பண்ணுற இடம் வந்து பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் 26ல நமக்கு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்லைட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் வந்து மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், நம்ம லாக் ஸ்க்ரீனில் ரைட்டில் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா கேமரா நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இது மோஸ்ட் ஆஃப் டைம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணும்போது ரைட்டில் ஸ்வைப் பண்ணிட்டோம் அப்படின்னா கேமரா ஓப்பன் ஆகும். இப்போ நம்ம இது ஸ்டாப் பண்ணுற மாதிரி அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க. இது ஆஃப் பண்ணுறதுக்கு செட்டிங்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேமராவில் கொஞ்சம் லாஸ்ட்டில் ஸ்வைப் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா லாக் ஸ்க்ரீன் ஸ்வைப் டு ஓப்பன் கேமரான்னு இருக்கும். இது நம்ம டிஃபால்ட்டாக வந்து ஆனில் இருக்கும். உங்களுக்கு வேணும் ஆஃப் பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் ஆஃப் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம லாக் ஸ்க்ரீன் ரைட்டில் ஸ்வைப் பண்ணுறோம். நம்ம கேமரா வந்து ஓப்பன் ஆகிறது இல்லை. உங்களுக்கு வேணும் அப்படின்னா எனேபிள் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோட்டோஸ் ஆப்பில் ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோ வந்து பாருங்கள். இப்போ இந்த வீடியோ கீழே நமக்கு வந்து ப்ளே பண்ணுற பட்டன் வந்து இருக்குது. ஸோ இப்போ நமக்கு iOS 26ல வந்து இப்போ இந்த மாதிரி வந்துருக்கு. தென் மியூட் பட்டன் நமக்கு மேலே வந்து பார்க்க முடியுது. இப்போ 26.1 அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். இப்போ மியூட் பட்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே அலைன்மெண்ட்டில் வந்து இருக்குது. தென் இப்போ ப்ளே பண்ணிட்டு ஜஸ்ட் நம்ம ஃபார்வர்டு போனோம் அப்படின்னா நமக்கு அந்த லுக் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நமக்கு iOS 26ல வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ 26.1ல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஆப்பிள் மியூசிக்கில் சாங் வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும்போது நெக்ஸ்ட் ட்ராக் போகிறதுக்கு நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ண தேவையில்லை. இனிமேல் நம்ம ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணாலே நமக்கு வந்து நெக்ஸ்ட் ட்ராக் அண்ட் ப்ரீவியஸ் ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இப்போ சாங் ஃபுல் ஸ்க்ரீனில் வந்து இருக்குது. அந்த டெக்ஸ்ட் இருக்கிற ஏரியா ஜஸ்ட் ஸ்வைப் பண்ணும்போது நம்மளால் சாங் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், லோக்கல் கேப்சர் அப்படின்னு புது ஃபீச்சர் வந்து பார்க்க முடியுது. இது நம்ம செட்டிங்ஸில் வந்து ஜென்ரலில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்க்ரீன் கேப்சர்னு இருக்கும். இப்போ ஸ்க்ரீன் கேப்சர் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் கேப்சர் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேஸ் டைமில் வீடியோ கால்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். சேவ் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த இடத்துல சேவ் ஆகணும் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்க முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபோன் ஆப் நம்ம ஒரு சேஞ்ச் வந்து பார்க்க முடியுது. நம்ம செட்டிங்ஸில் வந்து பார்த்தா ஃபோன் அப்படின்னு சர்ச் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறம் ஃபோன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. தென் கொஞ்சம் கீழே வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆப்டிக்ஸ் அப்படின்னு இருக்கும். இது என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாருக்கா கால் பண்ணுறோம். அப்போ அவங்க கால் அட்டன் பண்ணிட்டாங்க அப்படின்னா சின்ன நமக்கு ஒரு ஆக்டிவ் ஃபீட்பேக் வந்து கிடைக்கும். தென் அதுக்கப்புறம் அவங்க கால் கட் பண்ணிட்டாலும் நமக்கு அந்த ஆப்டிக் வந்து இருக்கும். அது உங்களுக்கு வேணாம் அப்படின்னா ஆஃப் பண்ணிக்க முடியும். என்ன கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஃபீச்சர். இது ஆன்லேயே வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், செட்டிங்ஸில் நம்ம ஒரு சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியுது. இப்போ எக்ஸாம்பிள் ஒய்ஃபை கிளிக் பண்ணுறோம். இப்போ நமக்கு அந்த ஒய்ஃபோட லோகோ வந்து சென்டரில் இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தா ப்ளூடூத்தோட லோகோ வந்து சென்டரில் இருக்கும். மொபைல் சர்வீஸ் கிளிக் பண்ணோம் அப்படின்னா அதோட சென்டரில் நமக்கு வந்து இருக்க மாதிரி இருக்குது. இப்போ 26.1 அப்டேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ அந்த லோகோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஜஸ்ட் நமக்கு லெஃப்ட் சைட் கார்னருக்கு வந்து பார்த்தா மூவ் ஆயிருக்கு. ஓகே, இது லாஸ்ட் ஒன், ஃபிட்னஸ் ஆப்பில் நம்ம ஓன் ஆக்டிவிட்டி வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். நமக்கு iOS 26ல ஒர்க் அவுட் பண்ணுற இடத்துல வந்து பார்த்தா மேலே அந்த ஆட் பட்டன் வந்து இருக்காது. இப்போ நமக்கு வந்து 26ல ஆட் பட்டன் வந்து காட்டுது. அந்த ஆட் ஒர்க் அவுட் கொடுத்து நமக்கு வந்து பார்த்தா நம்மளே ஒரு ஓன் ஒர்க் அவுட் வந்து கிரியேட் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில ஃபீச்சர்ஸ் அண்ட் சேஞ்சஸ் இங்கே iOS 26.1ல வந்து பார்க்க முடியுது. இங்கே ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்ம பெருசாக எதுவும் ஆட் பண்ண கிடையாது. பட் ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. ஸோ உங்கள் டிவைஸ்க்கு அப்டேட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து பேட்டரி லைஃப் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். ஸோ iPhone 17க்கான அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ வீடியோ வந்து போட்டிருக்கேன். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா iPhone 17 வித் Samsung Galaxy S24 Ultraக்கான கம்பேரிசன் வீடியோ நாளைக்கு நம்ம சேனல் லைவ் ஆகும். ஸோ அதை மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தென் இதே நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு இந்த வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. தென் கீழே ரெட் கலர் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys. Bye. Have a nice day.